பழனியில் மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து மீனவ சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மீனவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் 40க்கும் மேற்பட்ட குளங்கள் உள்ளன. இவற்றில் மீன் குஞ்சுகள் வளர்ப்பு செய்து மீன்பிடித்து விற்பனை செய்ய மீன்வளத்துறை சார்பில் ஏலம் விடப்படுவது வழக்கம். குளத்தில் உள்ள மீன்களை பிடிக்கும் மீன்பிடி தொழிலாளர்களுக்கு பங்குத் தொகையும் பிரித்து அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் வெளிப்படையாக ஏலம் விடப்பட்டு வந்த நிலையில் டெண்டர் மூலம் ஏலம் விட முடிவு செய்து மீன்வளத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளனர். டெண்டர் மூலம் ஏலம் குறித்து மீனவர்களுக்கு முறையான அறிவிப்பு இல்லாமல் ஏலம் விடுவதாகவும், மேலும் குளங்களை ஏலம் எடுப்பவர்கள் மீன்பிடி தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்குத் தொகையும் முறையாக கொடுக்காமல் இருப்பதாகவும் புகார் தெரிவித்தனர். மேலும் டெண்டர் முறை குறித்தும் பங்குத்தொகை குறித்தும் உயர்நீதிமன்றம் கூறிய தீர்ப்பின்படி நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மீனவர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களின் சிரமம் குறித்து எடுத்து சொல்லும் மீன்வளத்துறை அதிகாரிகள் அலட்சியத்தோடு செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்தனர். எனவே உடனடியாக தமிழக அரசு மீன்வளத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மீனவர்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். தமிழக அரசு மீனவர்கள் நலன் காக்க ஜீவோ 5 எளிய குத்தகையை கொண்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் செயல்படாமல் ஒருதலை பட்சமாக ரசீதினை வழங்கி முறைகேடு செய்கிறார்கள். பல முறை நாங்கள் மனு கொடுத்து விட்டோம். மீடியா மூலம் இதை நாங்கள் நேரப்பட்டத்தில் தெரிவிப்படுத்தியிருக்கோம். இருந்தாலும் அவர்கள் ஒரு சில உறுப்பினருக்கு மட்டுமே ரசீதியை போட்டுவிட்டு மிட்ட உறுப்பினர் நாங்கள் போட முடியாது அப்படி என்று புறந்தள்ளுகிறார்கள். அரசு அதிகாரிகளும் அந்த ஒருதலை பட்சமான உறுப்பினர்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டுகளை பேசிக்கொண்டு நாங்கள் உங்களுக்காக மட்டும் ஒதுக்கிறோம், அவர்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி பேசி வைத்து அவர்களுக்கு மட்டும் ரசீதியை வழங்கி அந்த லாபத்துகளை அவர்கள் இருவருமே அதிகாரிகளும் அவர்களும் புறக்கணிக்க செயல்படுகிறார்கள். இதனை முற்றிலும் தடுத்து அனைத்து மீனவ உறுப்பினர்களுக்கும் பங்குதாரர்களாக சேர்த்துக்கொண்டு உரிமையை வழங்கணும்ன்றதே எங்களோட கோரிக்கை. நாங்கள் அது முதல் பலமுறை மனு கொடுத்துருக்கோம், பலமுறை நாங்கள் இது பண்ணியிருக்கோம், மீடியா மூலம் தெரிவிச்சிருக்கோம், ஆபீஸில் மனு கொடுத்தோம். இன்றைக்கு இது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடிச்சதுக்கு காரணமே அவங்களே. யாருக்கும் ரசீது வரல, ஒரு தரப்புக்கு நாங்கள் போடுவோம். அவங்க ஒரு தாமரக்குளத்துக்கு 300 குடும்பம் இருக்கு. இந்த 300 குடும்பத்துக்கு எந்த சலுகையும் கிடையாது. போய் குளத்துல நின்னாவே கான்ட்ராக்ட் எடுத்தவங்க துரத்து விட்டுறாங்க. அசிங்கமா பொம்பளை பிள்ளைகளை திட்டி பொம்பளை எதுவுமே பிடிக்க முடியல. ஒரு வகுத்துக்குள்ள தாச்சி கூட போய் மீன் பிடிக்க முடியல. ஒரு வாய்க்கால வரத கூட விட மாட்டாங்க. அவ்வளவு சலுகை எடுத்து கவர்மெண்ட்ல ஏழை மக்களுக்கு எந்த சலுகை